ஜெபம் பண்ண கடவோம். முதல் ஓய்வு நாளிலே உம்முடைய திருப்பாதத்தை நாங்கள் பற்றிக் கொள்வதற்கு கிருபை தந்தீர். இந்த காணொலி வாயிலாக தாராதனையிலே கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆசீர்வதித்தாலும் இந்த ஆராதனை மூலமாக இந்த மாதத்திற்குரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் நிறைவாய் பெற்று செல்ல ஆண்டவராக தாமே இந்த ஆராதனையில் ஆசீர்வாதமாய் தருவேன். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நீங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய ஆராதனை காரணமாக பாமாலைகளிலே 21வது பாமாலையை நாம் பாடுவோம். பாமாலை 21 சேரே கர்த்தா சேர்ந்ததே யெகோவா என்ற பாடலை நாம் பாடுவோம். Radha
நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இதயத்தின் சிந்தனைகளை சுத்தப்படுகிறது எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் அவருடைய சரீரத்தை ரத்தத்தை பெற்றுக் கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவளுக்கு சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி கொள்ளலாம் படித்து அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. சற்று நேரம் ஆண்டுடைய திரு சமூகத்திலே நாம் அமைதியாக இருந்து நம்மை உணர்ந்து நம்முடைய பாவங்களை ஆண்டுடைய திரு சமூகத்திலே தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். ஆண்டவர் இரக்கமும் மனதுருக்கமும் உள்ளவர். உண்மையோடும் தாழ்மையோடும் அவருடைய திரு சமூகத்திலே உணர்ந்து அர்ப்பணிக்கின்ற பொழுது நாம் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் ஆண்டவர் பாவங்களை மன்னித்து புது வாழ்வை நமக்கு கொடுப்பதாக இருக்கிறார். இந்த வேளையில் தானே ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறவர், அவர் இரக்கமுள்ளவர். நாம் ஆண்டுடைய திரு சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம் என்று மனத்தாழ்மையோடு அவருடைய திரு சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். இந்த 8வது மாதத்தின் ஆசீர்வாதத்திற்கு எந்த விதத்திலும் நம்முடைய பாவங்கள் கிடையாதபடி மனத்தாழ்மையாய் அவருடைய திரு சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து பாவரிக்கு ஜெபத்தை யாவும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமபிதாவை, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று கேடுகிறோம். ஒளியில் நடவாமல் எல்லையில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீவை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உங்களிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்ததாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மனத்திற்குள்ளே யாவருக்கும் மன்றப்படுகிறேன். கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாவம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் அந்த தீஜீவனை அடையப்படுத்தி அவரை தந்தவாய் கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா ஆவிகளுக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபதியாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதாரமறியாமலே நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளை மன்னிக்கிற யாவருக்கும் பாவமன்னிப்பை அளிச்சுவோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர்களுடைய ஆண்டவர் இயேசுவின் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையில் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி
ஜீவக்கரை சேர்ப்பாராக. ஆமென். தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் நமது ஆவியோடும் இருப்பாராக. பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்பும் 9ஆம் ஞாயிறுக்குரிய சுருக்க ஜெபம். கடவுளே, மனுக்குலம் அனைத்தும் படைத்த தந்தையே, உமது திருநாமத்தை அறிவிப்பது பல்வேறு மக்களை உமது தூய ஆவியால் உருவாக்கி இருக்கிறேன். அவர்கள் யாவரும் அந்த ஆவியின் ஏவுதலால் நம்பிக்கையில் ஒரே மனதும் நீதியில் ஒரே நாட்டம் உடையவராய் உலக அனைத்திலும் சிறந்து விளங்க கருள் புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பொருட்டு பணிவாய் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். இன்று வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை அடங்கிய ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்போம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவர் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு சென்றார்கள். அவர் அவரை விட்டு போகையில் வேறே 2 சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவர் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுவுடனே படகிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அவர்களை கண்டு அவர்களை அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனை விட்டு அவருக்கு சென்றார்கள். பின்பு இயேசு கலிலேயாவை இன்னும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளர்களையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடம் கொண்டு வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார். கலிலேயாவிலும் தெக்கப்போலியாவிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தான் கப்பலத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு சென்றார்கள் என்பது குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு சில அறிவிப்புகள். கடந்த வாரத்தில் நம்முடைய திருச்சபையை சார்ந்த திருமதி சாந்தகுமாரி அவர்கள் கருத்தர்கள் திறந்திருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்தின் மக்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்தபடி உங்களுடைய மாத சந்தாக்கள், நன்கொடைகள், இதர காணிக்கைகளை நீங்கள் ஆலயத்தில் கொண்டு வந்து ஆலய அலுவலகத்தில் ஒரு நாளிடத்தில் நீங்கள் கொடுக்கும்படியாகவும் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக இந்த லாக்டவுன் காலங்களிலே நாம் நம்முடைய குடும்ப ஜெபங்களிலே இந்த தொற்று நோய்க்காகவும் இதற்காக பணியாற்றுகின்ற ஒவ்வொருவருக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படியாகவும் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். மாத்திரமல்ல, நம்முடைய திருச்சபை சார்பாக ஒவ்வொரு நாளும் காலை 4 மணிக்கு யூடியூப் வழியாகவும் CSI யூனிட் சர்ச் போத்தனூர் ஃபேஸ்புக் பேஜ் வழியாகவும் காலை விடியல் சிந்தனையும் விடியல் இசையும் ஒளிபரப்பாகிறது. திருச்சபை மக்கள் நீங்கள் அதை பார்த்து ஆசீர்வாதம் பெறும்படியாகவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் ஆராதனைகள் ஒளிபரப்பப்படுகிறது. திருச்சபை மக்கள் ஊக்கமாய் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை கோவை திருமண்டலம்
போத்தனூர் ஐக்கிய ஆலயத்தை சார்ந்த திரு கே.ஏ. ஜான் வெஸ்லி என்பவரின் குமாரன் செல்வன் ஜே. நவீன் என்பவரும், நம்முடைய திருச்சபையை சார்ந்த திரு கிருபாகர பாபு என்பவரின் குமாரத்தி செல்வி கே. ஷர்லின் என்பவரும் திருமணம் செய்து கொள்ள போகிறார்கள் என்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை கோவை திருமண்டலம் சிஎஸ்ஐ ஐக்கிய ஆலயத்தை சார்ந்த திரு சிவகுமார் என்பவரின் குமாரன் செல்வன் ரஞ்சித் சிவகுமார் என்பவரும், கோவை சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயம் டிவிஎஸ் நகரை சார்ந்து காலம் சென்ற எஸ். ஆனந்த் என்பவரின் குமாரத்தை செல்வி கே.ஏ. சுவர்ணா என்பவரும் திருமணம் செய்து கொள்ள போகிறார்கள் என்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. அறிக்கை வாசித்த இவர்களை திருமணத்தில் இணைக்கக்கூடாதபடி நியாயமான காரணமாவது தடையாவது உண்டென்று உங்களை யாராவது அறிந்திருந்தால் அதை சபை குருவானவருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். நாம் இருந்தபடியாக தலைகளை தாழ்த்தி இந்த பிள்ளைகளுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். ஆண்டவரே, இப்பொழுதும் நாங்கள் அறிக்கை வாசித்த செல்வன் ஜே. நவீன், செல்வி ஷர்லே, செல்வன் ரஞ்சித் குமார், செல்வி சுவர்ணா இந்த பிள்ளைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்விலே திருமண காரியங்களை ஆண்டவராக வாய்ப்பு செய்திருக்கிறேன். ஆமாண்டவரே, இந்த காலங்களிலே தங்களை முழுவதுமாக ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும் ஏற்ற நிலையிலே திருமணத்தில் இணைப்புடன் இருக்கிறதை தான் செய்யப்படுகிற எல்லா ஆயத்தங்களிலும் உங்களுடைய கரப்போடு நிறைய வழிகளும் பலப்படுத்தும். எங்களாக இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். இது நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக பாமாலைகளிலே 207வது பாமாலையை நாம் பார்ப்போம். பாமாலை 207. கர்த்தாவின் தாசரே, எக்காலம் போதுங்கள், சந்தோஷ செய்தியை எங்களுக்கு கூறுங்கள் என்ற பாடலை நாம் பார்ப்போம். Yes,
கிறிஸ்துவுக்குள்ளானவர்களே, ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே 7வது மாதத்தை நாம் முழுமையாக நிறைவு செய்து 8வது மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே மீண்டுமாக காணொலி வாயிலாக நாம் ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். கடந்த மாதத்தை நாம் திரும்பி பார்க்கின்ற பொழுது என்னில் நடக்கிறார் பாடுகளும் கஷ்டங்களும் நம்மை சூழ்ந்திருந்தாலும் கைவிடாமல் கரப்பிடித்து ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி அந்த மாதத்தை நிறைவு செய்து மீண்டும் மகிழ்ச்சியோடு ஒரு புதிய மாதத்தையும் ஆரம்பித்து இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவரை ஆராதிக்க கிருபை தந்திருக்கிறார். நாம் தொடர்ந்து காணொலி வாயிலாக ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் கிருபை தந்து வருகிறார். தொடர்ந்து ஆண்டவரின் அருளும் ஆற்றலும் உங்கள் எல்லாருக்கும் இந்த மாதத்திலும் நிறைவாக இருப்பதாக. இந்த நாளிலும் கூட மிஷன் சண்டே என்று தென்னிந்திய திருச்சபை நமக்கு ஒரு நாளை குறித்து கொடுத்திருக்கிறார்கள். அருள்பணி ஞாயிறு மிஷன் சண்டே. அதிலே குறிப்பாக ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள், குட் நியூஸ் டு ஆல், அனைவருக்கும் நற்செய்தி. இந்த அருள்பணி ஞாயிறிலே கடவுள் எல்லாருக்கும் நற்செய்தியை அறிந்து கொள்ளும்படியான ஒரு கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் வேத பகுதிகளாக ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களும், அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 34 முதல் 43 வரை உள்ள வசனங்களும், சங்கீதம் 146, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17 முதல் 25 ஆகிய பகுதிகளை நம்முடைய தியானத்திற்கு தென்னிந்திய திருச்சபை கொடுத்திருக்கிறது. ஒருவேளை இந்த பகுதிகளை எல்லாம் நாம் ஆழ்ந்து சிந்திக்கிற பொழுது, இவைகளை நாம் கருத்தராய் படித்து பார்க்கின்ற பொழுது, அங்கே அனைவருக்கும் நற்செய்தியை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். இந்த நாளிலே அதை குறித்துதான் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை முதல் பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது, எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை நற்செய்தியாய் கூறியிருக்கிறார். எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை நற்செய்தியாய் கூறியிருக்கிறார். ஆம், ஆண்டவரே, அருமையானவர்களே, ஆண்டவர் கடவுள் என்பவர் எல்லாருக்கும் உரியவர். அதை நாம் திருமறை நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆனால் இந்த உலகம் எப்படி இருக்கிறது? எந்த உலகம் மக்களை பல விதங்களிலே பிரித்து இருக்கிறது. இனம், மொழி, பாலினம், ஜாதி, இப்படி பல நிலைகளிலே இந்த உலகம் பிரித்திருக்கிறது. ஆனால் கடவுள் எல்லாரையும் சமமாக பார்க்கிறார். கடவுள் எல்லாருக்கும் உரியவர், எல்லாரையும் சமமாக பார்க்கிற ஆண்டவராக இருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க பார்க்கின்ற பொழுது, அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற பொழுது, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். அங்கே பார்க்கின்ற பொழுது எல்லாருக்கும் ஆண்டவர், அவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மாத்திரம் அல்ல என்பதை அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்லியிருப்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஒருவேளை இந்த ஆராதனையிலே, இந்த நாளிலே, இந்த உலகத்தின்
உடைக்கப்பட்டு உடைக்கப்பட்டிருக்கிறது. அதை பகத்தறிய வேண்டும். நற்செய்தி என்பது எல்லாருக்கும் ஒன்று. ஆண்டவர் எல்லாருக்கும் உரியவர் என்பதை இந்த நாளின் செய்தி மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 55வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிற காரியம், ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் கலந்தைக்கு வாருங்கள். மனம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விளையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஒருவேளை இந்த வார்த்தையை நாம் பார்க்கின்ற பொழுது இது யூதாவின் மக்கள் பாபிலோனிலே சிறைப்பட்டு நம்பிக்கை இழந்து வாழுகின்ற அந்த சூழலிலே எழுதப்பட்ட ஒரு வசனம். அங்கே சொல்லப்படுவது, தண்ணீர் இல்லை, உணவு இல்லை, கஷ்டப்படுகிற சூழ்நிலையிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே அவர்களுக்கு எழுதப்படுகின்ற ஒரு காரியம், தண்ணீர் இல்லை இல்லாமையும் உணவு இல்லாமையும் தண்டனையின் அடையாளம். தண்ணீர் இல்லாமையும் உணவு இல்லாமையும் தண்டனையின் அடையாளமாக காட்டப்படுகிறது. ஆனால் தண்ணீரும் தானியமும் திராட்சரசமும் பாலும் அங்கே மாற்றப்படுகின்றார். அது கடவுளின் மகா பெரிய இரக்கத்தின் அடையாளங்களாக, கடவுளின் பெரிய இரக்கத்தின் அடையாளங்களாக அங்கே சிறைப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் இவைகளை தருகிறார். பார்ப்பவர்களே, அங்கே தொடர்ந்து 3வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது அங்கே நாம் இப்படியாக வாசிக்கிறோம், உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். உங்களுக்கு தண்டனையின் அடையாளத்தை நான் ஆக்கி கொடுப்பேன், உணவையும் தண்ணீரையும் கொடுப்பேன். ஆனால் எப்பொழுது கொடுப்பேன்? ஒரு நிபந்தனையை அங்கே வைக்கின்ற, அதுதான் 3வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். நீங்கள் மனம் திரும்புங்கள், நீங்கள் மனம் திரும்பி என்னிடத்திலே கேளுங்கள், அப்பொழுது உங்களுடைய ஆத்மா பிழைக்கும் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை அங்கே நாம் வாசிக்கிறோம். நம்பிக்கை இழந்து சிறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு கடவுள் சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி வருகிற பொழுது ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு பெரிய நற்செய்தி, எல்லாருக்கும் கொடுக்கின்ற ஒரு நற்செய்தி. நீங்கள் மனம் திரும்பி என்னிடத்தில் வருகின்ற பொழுது தண்டனையின் அடையாளமாகிய தண்ணீரின்மையும் உணவின்மையும் மாற்றிக்கொண்டு உங்களுக்கு உணவையும் தண்ணீரையும் பாலையும் திராட்சரசத்தையும் நான் கொடுப்பேன். அங்கே யாருக்கு சொல்லப்படுகிறது? 3வது வசனத்திலே சிறைப்பட்டு அடிமைப்பட்டு ஒன்றுமில்லாத நம்பிக்கையிலிருந்து வாழ்கிற மக்களுக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் மீண்டுமாக 5வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த ஜாதியை தேவனாகிய கர்த்தர் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தர் நிமித்தமும் உன்னிடத்தில் ஓடி வரும், அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இந்த காரியத்தை பார்க்கின்ற பொழுது எல்லா மக்களுக்கும் ஒரு நற்செய்தியாக ஆண்டவர் சொல்கிறார். ஏதோ குறிப்பிட்ட மக்களுக்கு மாத்திரம் நற்செய்தி அல்ல, குட் நியூஸ் டு ஆல். யாரெல்லாம் மனம் திரும்புகிறார், மனம் திரும்பி ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற மக்களுக்கு ஆண்டவர் அங்கே தண்ணீரையும் உணவையும் பாலையும் திராட்சரசத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் கொடுக்கிற முதல் நற்செய்தி என்ன என்று பார்க்கின்ற பொழுது, எல்லாரும் மனம் திரும்பி என்னிடத்திலே வாருங்கள், ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் வாருங்கள், நீங்கள் திருப்தி அடைவீர்கள் என்று ஆண்டவர் நற்செய்தியை கொடுக்கின்றார். 2வது காரியம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை தொடர்ந்து நாம் வாசிக்கிற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் நமக்கு நற்செய்தியாய் கொடுத்திருக்கிறார். சமாதானத்தை நற்செய்தியாய்
கொடுக்கிற ஆண்டவர். அமைதி எல்லாரும் விரும்புகிற ஒரு காரியம், உலகமே விரும்புகிற ஒரு காரியம் அமைதி, சமாதானத்தை விரும்புகிற ஒரு காரியம். கடவுளுடன் இங்கே சொல்லப்படுகிற அமைதி என்பது கடவுளுடன் ஒப்புரவாக்குவது, கடவுளுடைய மீட்பை சொந்தமாக்கிக் கொள்ளுதல். எல்லாருக்கும் தெரியும், மனிதன் பாவத்தின் மூலமாக கடவுளோடு கொடுத்து கொண்டிருந்த உறவை அவன் இழந்து விட்டான். கடவுளுக்கு மனிதனுக்கு உள்ள உறவு அங்கே பிளவுபட்டிருக்கிறது. மனிதனால் இதை சரி செய்ய முடியவில்லை. இங்கே கடவுள் ஒப்புரவு செய்ய, அமைதியை ஏற்படுத்த நம்முடைய ஒரே பேரான இயேசு கிறிஸ்துவை அவர் உலகத்திற்கு அனுப்பி, அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் கத்தரா இருந்த இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை நற்செய்தியாய் அவர் அங்கே சொல்லி இருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை நமக்கு வாசிக்கிறார். எஸ்ஐயா 53ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவர் மனிதனுக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள நிலைமை நீக்கி அங்கே சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக தன்னை சாவுக்கு ஒப்புக் கொடுத்து அமைதியை நிலைநாட்டினார் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியாரோடு கலந்து அவரிடத்தில் போக்கு வரவாய் இருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். இந்த காலம் யூதர் பிறரோடு பேசுவதே பாவம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு காலம். யூதரோடு நடந்து சொல்வது முறைகேடு என்று கருதிய காலம். யூதர்களுக்காகவே இயேசுவானவர் வந்தார் என்று எண்ணிய காலம். ஆனால் அங்கே நாம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 34 43 வரை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது, அங்கே கடவுள் ஆள் பார்த்து அங்கே செயல்படுவதில்லை. எல்லாருக்கும் சமமானவர், எல்லாருக்கும் அமைதியை ஏற்படுத்தக்கூடியவர், எல்லாருக்கும் பாவ மன்னிப்பை கொடுக்கக்கூடிய ஆண்டவராய் இருக்கிறார். யாரெல்லாம் கடவுளுக்கு பயந்து அவருடைய கரங்களிலே தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு பாவ மன்னிப்பின் மூலமாக சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். முதலாவது நற்செய்தி, கடவுள் இரக்கமுள்ளவர், அவர் பேரிரக்கத்தின் கடவுள், எல்லாருக்கும் இரக்கமாக எல்லாரையும் வழிநடத்துகிற கடவுள். இரண்டாவது, அவர் அமைதியின் நற்செய்தியை கொடுக்கின்ற ஒரு கடவுளாய் இருக்கின்றார். மூன்றாவது நாம் பார்க்கின்ற பொழுது 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது, அங்கே இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இங்கே பார்க்கின்ற பொழுது பரலோக ராஜ்யம் என்ற இந்த நற்செய்தி எல்லாருக்கும் உரிய ஒன்று. அங்கே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசுவின் திருப்பணி என்பது கலிலேய நாட்டிலே ஆரம்பிக்கின்ற ஒரு திருப்பணி. அந்த நாட்டை நாம் பார்க்கின்ற பொழுது மக்கள் நெருக்கமாக வாழ்ந்த ஒரு இடம், அந்த நாட்டிலே வறுமை நிறைந்த ஒரு இடம், ஏழையான மக்கள் அதிகமாக வாழுகின்ற ஒரு பகுதி. இந்த இடத்துல இயேசுவின் பணி அங்கே ஆரம்பமாகிறது. அவர் பணியின் ஆரம்ப காலத்திலேயே அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து அங்கே அவர் மக்களுக்கு எடுத்துரைக்கின்றார்.
அவர் சொல்லுகிற ஒரு நற்செய்தி என்ன என்று சொன்னால், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. பரலோக ராஜ்யம் என்பது எல்லாருக்கும் உரிய ஒன்றாக இருக்கிறது என்று அவர் அங்கே சொல்லுகிறார். யோவான் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே நாம் வாசிக்கிறோம், இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே, இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்று அங்கே சொல்லுகின்றார். அதாவது பரலோக ராஜ்யம் என்பது இந்த உலகத்தின் ஆட்சியை போன்றதல்ல. அங்கே எப்பொழுதும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலைமை இருக்கும் என்பதை ஆண்டவர் அங்கே சொல்கின்றார். இன்னும் லூக்கா 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பரலோக ராஜ்யத்தை குறித்து, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. இந்த பரலோக ராஜ்யம் என்பது எங்கேயோ இருக்கிறது என்பதல்ல, இது உங்களுக்குள்ளே இருக்கிறது. அதைதான் நாம் சொல்லுகிறோம், எங்கே 2 பேர் 3 பேர் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன். இது ஒரு அழகான பாடல் நாம் பார்க்கிறோம். இயேசுவின் குடும்பம் ஒன்று ஒன்று, அங்கே அன்பு நிறைந்த இடம் ஒன்று. பரலோக ராஜ்யம் எங்கே இருக்கிறது? எங்கே 2-3 பேர் இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே இருக்கிறது. ஆண்டவர் எல்லாருக்கும் பரலோக ராஜ்யத்தை குறித்து அங்கே நற்செய்தியை சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் வேதத்தில் தொடர்ந்து வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் என்பது அங்கே புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டான சமாதானமாக இருக்கிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது, அங்கே அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதீர்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புரட்சிக்காரரும் ஆண் புரட்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. பரலோக ராஜ்யம் என்பது நீதியுள்ள இடம், அது எல்லாருக்கும் அது சொந்தமானது என்று சொல்லுகின்றார். மார்க்கு 1ஆவது அதிகாரம் 15ஆவது வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, அங்கேயும் என்ன வாசிக்கிறோம் என்று பார்க்கின்ற பொழுது, காலம் நிறைவேற்று தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு செல்வதற்கு, பரலோக ராஜ்யத்தை சொந்தத்திற்கு கொள்வதற்கு நீங்கள் எல்லாரும் ஆயத்தமாயிருங்கள் என்று ஒரு நற்செய்தியை ஆண்டவர் கொடுக்கின்றார். முதலாவது, ஆண்டவர் பேரிரக்கத்தின் ஆண்டவர். ஒரு பெரிய நற்செய்தி, வாழ்க்கையில இழந்து போனதை ஆண்டவர் கொடுப்பதற்கு வல்லவராய் இருக்கின்றார். இரண்டாவது நற்செய்தி, அவர் சமாதானத்தை ஆண்டவர். மூன்றாவது நற்செய்தி, அவர் பரலோக ராஜ்யத்தை எல்லாருக்கும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனால் இந்த காலம் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வைக்கிறேன். பரலோக ராஜ்யம் சுவிசேஷத்திருக்கிறது, எல்லாரும் மனம் திரும்பி நற்செய்தியில நம்பிக்கை வையுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கும் ஒரு கட்டளை கொடுத்திருக்கின்றார். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கிற பொழுது, அங்கே ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிற கட்டளை என்னவென்று பார்த்தால், பின்பாக அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை நீங்கள் பிரசங்கியுங்கள். குட் நியூஸ் டு ஆல். சுவிசேஷம் என்பது
எல்லாருக்கும் புரியும். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை நம் சொந்த ரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நற்செய்தியை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் பேரிரக்கத்தின் கடவுள், அவர் அமைதியின் கடவுள், அவர் பரலோக ராஜ்யத்தை கொடுக்கக்கூடிய கடவுள். இதை அறிந்த நாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் இந்த நற்செய்தியை அறிவீர்கள் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த நாளிலே ஆண்டவரை அறிந்திருக்கிற நாம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்திருக்கிற நாம், ஆண்டுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக நம்மை தாழ்த்துவோம் கொடுப்போம். நற்செய்தியானது எல்லாருக்கும் புரியுது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மாத்திரம் அல்ல. இந்த நற்செய்தியை சொல்ல வேண்டிய பொறுப்பினை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பினை நாம் நிறைவேற்றுகிற பொழுது நாம் பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவரோடு மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அப்பேற்பட்ட கிருபைகளோடு இந்த மாதத்தை நாம் ஆரம்பிப்போம். ஆண்டவரை நற்செய்தியை உலகமெங்கும் சொல்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். ஆண்டவரை வார்த்தை கேட்ட நாம் யாவரும் எழுந்து நின்று நிச்சய விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நம்மை நாமே ஆண்டவரிடத்திலே கற்றுப்போம். நம்முடைய விசுவாசத்தை நாம் உறுதிப்படுத்திக் கொள்வோம். எப்போவே காணப்படுவதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராய் இருக்கிற சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாகும் முன்னே தமது பிதாவினாலே ஜெனிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், வேதேனில் வேதேனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்னுடையவர், சகலத்தை உண்டாக்கிறவர், மனிதராய நமக்காகவும் நமது ரட்சிப்புக்காகவும் பரமத்திலிறங்கி பரிசுத்தாவினாலே நம்மையால் அவதரித்து மனிதனானார். நமக்காக புதிப்பாக காலத்தில் சிறுவராக பாடுபட்டு அடக்கப்பட்டார். வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். மரணத்துக்கு வைத்திருக்கிற ஒருவரையும் மருத்துவரை ஞானத்திற்கு மைபடி திரும்புவார். அவருடைய ராஜ்யத்தில் முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவோடு குமாரனுமாய் பிதாவோடு குமாரனோடு கூட தந்து சுதந்திரிக்கப்படுவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக விளக்கிறவருமாய் இருக்கிற பரிசுத்தமாய் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்தமான அப்போஸ்தலர் திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பாவமன்னிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிவிக்கிறேன். மருத்துவர் உயிர்த்தவரும் மறுமைக்கு சுற்றாமல் காத்திருக்கிறேன். ஆமென். கீர்த்தனைகளிலே 224வது கீர்த்தனையை நாம் பாடுவோம். கீர்த்தனை 224 தாசரே தரணியை அல்லாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் என்ற பாடலை நாம் பாடுவோம். Yes,
தர்மியான நாளுக்காக தாராதனைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆமாண்டவரே, 7ஆவது மாதத்தை முழுமையாக முடிக்கவும் 8ஆவது மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே உடைய திரு சொந்தத்திலே இந்த காணொலி வாயிலாக ஆராதிக்கவும் எங்களுக்கு பாராட்டின உன்னதமான கிருபைகளுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆமாண்டவரே, ஆண்டவராகிய நீர் எல்லாருக்கும் புரியவர், எல்லாருக்கும் நற்செய்தி என்று சொல்லி யாரெல்லாம் பாடுகளின் மத்தியில் இருக்கிறார்களோ, தேவைகளின் மத்தியில் இருக்கிறார்களோ, எல்லாருக்கும் ஆண்டவராகிய நீர் நற்செய்தியை கொடுத்து உடைய பிள்ளைகளாக நீர் வழிநடத்தி வந்திருக்கிறேன் என்பதை இந்த நாளிலே நாங்கள் செய்தியாக கேட்கும்படியான பெரிய கிருபை நீர் கொடுத்தேன். மாத்திரமல்ல, சமாதானத்தை அருளுகிற ஆண்டவர் என்ற நற்செய்தியையும் பரலோகத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துகிற ஆண்டவராயிருக்கிறேன் என்ற நற்செய்தியையும் இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட தெளிவாய் நீர் பேசியிருக்கிறேன். ஆண்டவரே, எல்லாவற்றிற்கும் மேலாக நீர் எங்களுக்கு ஒரு கட்டளையும் கொடுத்திருக்கிறேன். உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் நீங்கள் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று ஆண்டவராக நீர் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த வேளையிலே எங்களை நாங்கள் தாக்கி உடைய கரங்களுக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவராகிய நீர் உடைய நற்செய்தியை நாங்கள் உலகமெங்கும் போய் சொல்லத்தக்கதாக ஆண்டவராகிய நீர் வழிநடத்த வேண்டுமாவிடத்திலே நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்களுக்காகவும் தொடர்ந்து நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலகட்டங்களிலே இந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே ஆண்டவராகிய நீர் இப்பட்டுமாய் எங்களுடைய திருச்சபையின் குடும்பங்களை காத்து ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்திருக்கிறேன். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, திருச்சபையின் குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும். எல்லா சூழ்நிலைகளிலும் கைவிடாமல் கரப்பிடித்து வழிநடத்துகிற ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நீர் தாக்கி வழிநடத்த வேண்டுமானத்திலே நாங்கள் கொண்டாடுகிறோம். அப்படியே திருமதி சாந்தகுமாரி அவருடைய குடும்பத்திற்காக நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த வாரத்திலே ஆண்டவராகிய நீர் அவர்களுடைய ராஜ்யத்திலே நீர் அழைத்துக் கொண்டே அவர்கள் விட்டு சென்றிருக்கிற குடும்பத்தை தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும். அப்படியே இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்களை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் திருக்கரங்களுக்கு நேராக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவராகிய நீர் ஆசீர்வதியும், வழிநடத்தும். அப்படியே ஆண்டவரே, இந்த தொற்று நோய் எந்த விதத்திலும் எங்களை பாதித்து விடாதபடி ஆண்டவராகிய நீர் தொடர்ந்து வழிநடத்த வேண்டுமானதிலே கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவரே, மனிதரை ஒழுக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் தன்மையை தெரிந்து கொள்ளவும் சிலுவை மதிப்பீடுகளை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே எங்களுடையாக கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போத்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரம் செலுத்ததும் அல்லாமல் தமது அருமையான மன்னத்தை எங்களிடம் கொண்டு ஞாபகத்திலே வைத்து தாம் திரும்புவர்களும் நாங்கள் ஜன செலுத்துவபடி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கடலினாரே அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே பூஜை பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானப்படுங்கள், இது பாவமன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானப்படும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருமணம் பற்றினார். ஆமென். கர்த்தாவே, உம் மரணத்தை நினைவு கூறுகிறோம், உம் உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம், நீர் திருப்பதை காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலை பரமேதலையும் நினைவு கூர்ந்து முதலியாகமாகி நாங்கள் அவருடைய கட்டளையின்படி அவர் திரும்ப வருவதை செய்கிறோம்.
அவர்கள் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பெற்ற கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற மாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கும்படி எங்களையும் நீரே தந்தை தாமத்தையும் திராட்சரசத்தையும் உமது பரிசுத்த ஆவியால் பரிசுத்தப்பட வேண்டும் என்று வேண்ட தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டிணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாக அவர்கள் எல்லாவற்றிலும் வளரவும் கருணை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வர்களுக்காக உமக்கு அவர் மூலமாய் சகலமும் மகிமையும் என்றழைக்கப்பட்டதாக. ஆமென். நாம் யாவரும் ஜெபநிலையில் இருந்தபடியே ஆண்டவருடைய ஜெபத்தை புத்தெழுச்சி பாடல்கள் 445 வழியாக நாம் ஏறெடுப்போம். வானம் எங்கள் தந்தாய் வாழ்வும் திருநாமம் என்று சொல்லி ஆண்டவருடைய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். நம்மை நாமே ஆண்டுடைய திருக்கரங்களில் ஒப்புக் கொடுத்து நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் ஆண்டுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் இருக்கிற இடங்களிலே ஆண்டவரின் சரீரமும் ரத்தமும் நமக்கு புது பலனையும் புது ஜீவனையும் கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு
விசுவாசத்தினாலே நாம் இதை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறவர்களே நம்மை நாம் இறக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நம்முடைய மத்தியில் சேர்ந்துடையாம் தேவனுடைய அளவுக்கு இடத்தையே நம்பி செய்கிறோம். உடைய பேசியும் துருக்கியுடைய பொறுப்புகளை நாங்கள் மாத்திரர்கள் அல்ல, ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இறக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாதவராயிருக்கிறேன். ஆகியால் விளக்கத்தாமே உதாரணமாகிய எங்கள் மாவுள்ள சரீரமாக சுத்தமாகி எப்பொழுது அவர்களுக்குள்ள மாசமாக இருக்க கேட்குவதுமாய் அவருடைய சரீரத்தை குசித்த ரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு செய்தோம். ஆமென். நாம் பெற்ற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது. அல்லவா? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குடியே எங்களுக்கு இருக்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குடியே எங்களுக்கு இருக்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குடியே உமது சமாதானத்தை தாரும். விசுவாசத்தினாலே ஆண்டுடைய சரீரத்தை ரத்தத்தை பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் யாரும் சேர்ந்து ஆண்டவர்களுடைய நன்றிகளை ஏறெடுப்போம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சர்வவாரே. ஆமென். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றப்பட்டதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர்கள் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். எல்லாவற்றையும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனுடைய குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கும் உங்களை திரும்பும்படி உங்களின் தேவசத்தை காக்கப்படுவது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வவல்லமை தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடே நிலைத்திருக்க கடவுது. Bhagavad
சிருஷ்டிக்கும் நற்செய்தி அறிவிங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். ஆமாண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட நற்செய்தியை இந்த உலகத்தை மக்களுக்கு அறிவிக்கக்கூடிய பொறுப்பினை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்ந்து இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நினைத்தாலும் இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு நேரில் வழிநடத்தும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.